வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நெப்போலியன் மகனுக்கு காஸ்ட்லி கிஃப்ட் கொடுத்த இர்ஃபான் அசந்து போன குடும்பம் என்ன தெரியுமா? இணையதளத்தில் வைரலாக அந்த புகைப்படம் சோசியல் மீடியாவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. என்ன தகவல் என்ன செய்தின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நெப்போலியன் மகன் தனுஷுக்கு யூடியூபர் இர்ஃபான் கொடுத்திருக்கும் கிஃப்ட் தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. கடந்த சில மாதங்களாகவே நெப்போலியனுடைய மகன் திருமணம் குறித்து செய்திகள் தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. சினிமா உலகில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய சினிமா நடிகராக திகழ்ந்தவர் தான் நெப்போலியன். இவர் ஜெயசுதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியினருக்கு தனுஷ் மற்றும் குணால் என 2 மகன்கள் இருக்காங்க. இதில் நெப்போலியனுடைய மூத்த மகன் தான் தனுஷ் அவர்கள். மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி என்ற தசை திசவி நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதால் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். தனது மகனுடைய சிகிச்சைக்காக இந்தியாவை விட்டு சென்று குடும்பத்துடன் அமெரிக்காவில் செட்டில் ஆனார். நெப்போலியன் அவர்கள் அமெரிக்காவில் நெப்போலியன் கைடெக் விவசாயம் செய்வதோடு ஒரு மென்பொருள் நிறுவனத்தை தொடங்கி அதற்கு தனுஷை முதலாளியாக ஆக்கியிருக்கிறார். அந்த நிறுவனத்தில் தமிழர்கள் ஏகப்பட்ட பேர் பணிபுரிவதாக சொல்லப்படுகிறது. அமர்ந்த இடத்திலிருந்து தொழில்நுட்பத்தின் வசதியோடு அந்த நிறுவனத்தை நிர்வகித்து வருகிறாங்க தனுஷ். இப்படிப்பட்ட சூழலில் தனுஷுக்கு திருமணம் செய்து முடிவு சமீபத்தில் தான் நெப்போலியன் மகன் தனுஷுக்கு திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரைப்பட்டியைச் சேர்ந்த விவேகானந்தர் என்பவரின் மகன் அக்ஷயாவின் நிச்சயதார்த்தம் நடந்தது. அதோடு தனுஷ் இந்தியாவிற்கு வர முடியாதால் வீடியோ கால் மூலமாகத்தான் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தது. இவர்களது திருமணம் ஜப்பானில் நடந்து முடிந்து கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு நெப்போலியன் குடும்பம் அமெரிக்காவில் ஜப்பானுக்கு புறப்பட்டாங்க. ஜப்பானில் திருமணம் நடந்து வேண்டும் என்பது தனுஷுடைய ஆசை. இந்த திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக கலா மாஸ்டர், ராதிகா, சரத்குமார், மீனா, கலா, யூடியூபர் இர்ஃபான் என பல பிரபலங்கள் ஜப்பானுக்கு படையெடுத்து வந்தாங்க. திருமணத்துக்கு முன்பாக நலங்கு, ஹெல்த்தி உள்ளிட்ட நிகழ்வுகள் நடத்தப்பட்டது. இது சங்கீத நிகழ்ச்சியாக கலா மாஸ்டர் பொறுப்பேற்று நடத்தி கொடுத்தாங்க. பின்பு மணமகள் தனுஷ் அக்ஷயாவுக்கு போட்டோஷாப் நடத்தப்பட்டது. சில வாரங்களுக்கு முன்பு தான் தனுஷ் அவர்கள் அக்ஷயா திருமணம் கோலாகலமாக தமிழர்களின் கலாச்சாரப்படி நடந்தது. திருமண புகைப்படங்கள் இணையதளத்தில் வெளியானதை தொடர்ந்து பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் எல்லாமே வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தாங்க. இந்த நிலையில் தான் நெப்போலியன் மகன் தனுஷுக்கு யூடியூபர் இர்ஃபான் கொடுத்திருக்கும் கிஃப்ட் தான் செய்தி தான் இணையதளத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இர்ஃபான் அவர்கள் தீவிர ரசிகர் தான் தனுஷ் அவர்கள். இவருக்காக இர்ஃபான் அமெரிக்கா சென்று தனுஷை சந்தித்தார். அந்த புகைப்படம் எல்லாமே வைரலாகி வந்தது. தனுஷுடைய திருமணத்திற்கு இர்ஃபான் வீட்டிற்கு நேரில் சென்று நெப்போலியன் பத்திரிகை வைத்திருந்தார். இந்த திருமணத்தில் யூடியூபர் இர்ஃபான் கலந்து மணமக்களை வாழ்த்திருந்தார். அதன் பின்பு இவர் தனுஷ் அவர்கள் அக்ஷயா காஸ்ட்லியான வாட்சை பரிசாக கொடுத்திருக்கிறாரு. தற்போது அந்த வீடியோ தான் இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.